அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஃபோர்ட் 3620 இந்த வண்டியோடைய ரொட்டாவேட்டர் பெர்ஃபார்மன்ஸ் மைலேஜ் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இது பார்த்திங்கன்னா ஃபோர்டில் 610/20 அதுக்கப்புறம் வந்த வண்டி, ஸ்ட்ரைட் ஆக்சல் வண்டிங்க. ஃபார்ம் ட்ராக் 60 என்ன ஒரு ஹெச்பி அவுட்புட்டு எல்லாமே கிடைக்குதோ சேம் ஆஸ் இதுங்க. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஎஸ்ஸுடைய 36 பிளேட் செயின் ட்ரைவ் ரொட்டாவேட்டர் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. மல்டி ஸ்பீட் கியர் பாக்ஸு பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு ஃபினிஷிங் இருக்குதுன்னு. ஆப்ரேட்டட் கியர் பார்த்திங்கன்னா லோ ஃபஸ்ட்டில் 1600 ஆர்பிஎம் செட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபுல் டெப்த்துங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு டெப்த் வச்சு வெட்டுறாங்கன்னு. ஃபினிஷிங் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு பக்காவாக ஒழுகுதுன்னு சொல்லிட்டு. ஏஎஸ் ரொட்டாவேட்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் பக்காவாக இருக்குங்க. தரமான ரொட்டாவேட்டர், கம்பெனி ரொட்டாவேட்டர். இந்த 3620 பார்த்திங்கன்னா 50 ஹெச்பி வண்டிங்க. உங்களுக்கு கிட்டத்தட்ட 42 ஹெச்பி பிடி அவுட்புட் வருது. 42 பிளேடில் தாராளமாக யூஸ் பண்ணலாங்க. இந்த ரொட்டாவேட்டர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவி ரொட்டாவேட்டருங்க அட்டாச் பண்ணியிருக்கிறது. பார்த்திங்கன்னா ஆர்பிஎம் ட்ராப் ரொம்பவே மினிமம். ரொட்டாவேட்டரு, இன்ஜிகெட்டு, டெய்லர் பர்ஃபார்மன்ஸில் கருப்பொட்டி, கட்டிங்ஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆர்பிஎம் ட்ராப் ரொம்ப மினிமமாக இருக்கும். வெட்டி கலப்பைக்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆர்பிஎம் 1.5 ஆர்பிஎம் வரைக்கும் ட்ராப் ஆகும்போது மற்ற எந்த இம்ப்ளிமெண்ட்டுக்கும் போர்டு கான்ட்ராக்டரான்னு பார்த்தீங்கன்னா எந்த வண்டியுமே ட்ராப் ஆகாதுன்னு போகும்போது. கொக்கிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை ஃபஸ்ட்டில் போட்டு இழுத்து பிடிக்கும்போது டெப்த்து பிடிச்சி வைக்கும்போது கொஞ்சம் ஆர்பிஎம் வண்டி போடுங்க எந்த வண்டியாக இருந்தாலுமே. இதில் உங்களுக்கு ரியரில் பார்த்தீங்கன்னா 13.6க்கு 28 டயர் ஸ்டேஷன் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 6க்கு 16 தாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குதுன்னு, ஃபினிஷிங்கில் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காடு வெட்டுறாங்க. பூராமே பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் கூட முளைச்சி கிடக்குது. எந்த அளவுக்கு ஒரு ஃபினிஷிங்கு, எந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். டீசல் மைலேஜ் எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஃபார்ம் ட்ராக் 60 என்ன மைலேஜ் போகுமோ அதே சேம் மைலேஜ் தாங்க இதுவும் போகும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3 லிட்டருங்க அந்த ரேஞ்சில் தான் போகும். ரொட்டாவேட்டருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு டெப்த்து கொடுத்து பர்ஃபார்மன்ஸோடு வெட்டும்போது ஒரு 3-3.5 கிலோ தாங்க போகும். டெய்லர் பர்ஃபார்மன்ஸில் ரோட் ரன்னிங்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35 km/h ஸ்பீடு கிடைக்குதுங்க. 34லேருந்து 35 km/h ஸ்பீட் கேரண்டிங்க. டெஸ்ட் பண்ண வரைக்கும் 34லேருந்து 35 km/h வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்சு கிடச்சிருக்குதுங்க. ஃபோர்ட் ஐட்டம்ஸ் ஆகட்டும், ஃபார்ம் ட்ராக் ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெய்லர் பர்ஃபார்மன்ஸுக்கும் ஃப்ரண்ட் லிஃப்டிங் இல்லாமல் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வண்டிங்க. டெய்லருக்கே பெஸ்ட்டான வண்டி. டெய்லருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த செக்மெண்ட்டில் எந்த வண்டியாலும் எடுக்கலாங்க. ஆப்ரேட்டிங் கம்ஃபர்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து சைடு கீரே வேணுங்கிறது இல்லைங்க. சென்டர் கீரே சைடு கீர் ஈக்குவலாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சென்டரில் கியர் பாக்ஸு கிரவுண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக வரும். போடுற சீட்டெல்லாம் கொஞ்சம் ஹைட் கம்மியாக கொடுத்துருப்பாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது சென்டர் கீரே வந்து உங்களுக்கு சைடு கீர் ஈக்குவலாக இருக்கும். பெருசாக குனிஞ்சு போடணுங்கிற இது இல்லைங்க இந்த வண்டியில். ஸோ அந்த வகையில் ஒரு பெஸ்ட்டான வண்டிங்க. இதிலே பார்த்தீங்கன்னா சிங்கிள் கிளச் ஃபார்ம் ட்ராக் 60 உங்களுக்கு பேலர் ஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோலாம் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக கொடுத்துட்றேங்க.